ஐஸ் போதைப் பொருளை உற்பத்தி செய்வதற்கான மூலப்பொருட்கள் இப்பொழுது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மீட்கப்பட்டு வருகின்றமை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மித்தனிய பகுதியில் மீட்கப்பட்ட அந்த மூலப்பொருட்களுடன் சேர்த்து போலீசார் பயன்படுத்துகின்ற சீருடைகள் மற்றும் ஏனைய சில பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளமை மிகுந்த அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. அப்படியானால் இந்த ரசாயன பொருட்களை கொண்டு வந்து புதைத்ததில் போலீசாருக்கு பங்கு உள்ளதா என்கின்ற கேள்வி எழுந்துள்ளது. இது சம்பந்தமாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். எல்ல பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முதல் இடம்பெற்ற பேருந்து விபத்திலே 15 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். அந்த விபத்துக்கான காரணம் குறித்து போக்குவரத்து போலீசார் சில முக்கியமான தகவல்களை வெளியிட்டுள்ளார்கள். அவற்றையும் இந்த காணொளியில் பார்க்கலாம். பாதுகாப்புத்துறை ராஜாங்க அமைச்சராக இருக்கின்ற அருண ஜெயசேகர அவர்களுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் சம்பந்தமான இறுதி முடிவு இன்று செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றத்தில் அறிவிக்கப்படும் என சொல்லப்படுகிறது. இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்று காணொளியில் காத்திருக்கின்றன. அத்துடன் கேலிச்சித்திர பகுதியில் முக்கியமான ஒரு கேலிச்சித்திரம், அதாவது நாமல் ராஜபக்ஷ சொன்னவர் தானே தங்களுடைய கைகள் கரைகள் படியாத சுத்தமான கைகள் என்று சொல்லி. எனவே அது சம்பந்தமாக ஒரு சிங்கள ஓவியர் ஒரு அழகான கேலிச்சித்திரம் ஒன்றை வரைந்திருக்கிறார். அதனையும் இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். தமிழடியா சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி 2025 செவ்வாய்க்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஐஸ் போதைப் பொருளை உற்பத்தி செய்வதற்கான மூலப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்றன. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த சனிக்கிழமை மித்தனிய பகுதியில் மூலப்பொருட்கள் மீட்கப்பட்டிருந்தன. கிட்டத்தட்ட 50,000 கிலோ எடையுள்ள மூலப்பொருட்கள் மீட்கப்பட்டிருந்தன. அன்று மாலையே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சில வெடிப்பொருட்களும் மீட்கப்பட்டிருந்தன. கைக்குண்டுகள் மற்றும் துப்பாக்கி ரவைகள் என்று சொல்லி சில ஆயுத பொருட்களும் மீட்கப்பட்டிருந்தன. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டு நேற்று 8ஆம் தேதி அந்த பகுதியில் போலீசார் அணிகின்ற ஒரு வகையான சீருடை, அதாவது போலீசார் களப்பணிகளில் ஈடுபடுகின்ற போது அணிகின்ற அந்த நீல நிற சீருடை, இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இதுதான். இந்த சீருடையும் மற்றும் போலீசாரினால் பயன்படுத்தப்படுகின்ற ஏனைய சில பொருட்களும் மீட்கப்பட்டிருக்கின்றன அந்த பகுதியிலிருந்து. இது அடுத்த அதிர்ச்சியை உருவாக்கி இருக்குது. அப்படி என்று சொன்னால் போலீசாரனுடைய சீருடைகளுக்கு அங்கே என்ன வேலை, இந்த சீருடைகள் மற்றும் ஏனைய பொருட்கள் எல்லாம் அந்த பகுதிக்கு எப்படி வந்தது, அப்படி என்று சொன்னால் இந்த போதைப் பொருட்களை இங்கே மறைத்து வைத்ததில் ஒரு சில போலீசாருக்கும் தொடர்பு இருக்கா என்கின்ற ஒரு சந்தேகம் எழுப்பப்பட்டிருக்குது. ஏற்கனவே ஒரு சில போலீஸ் அதிகாரிகள் மீது தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. போலீசார் இந்த போதைப் பொருள் வர்த்தகத்துக்கு உதவி செய்கின்றார்கள் அல்லது போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுகின்ற குற்றவாளிகளை கண்டும் காணாமலும் விடுகின்றார்கள், காசை பெற்றுக்கொண்டு அவர்களை விட்டு விடுகிறார்கள் என்று சொல்லி ஏற்கனவே நீண்ட காலமாக குற்றச்சாட்டு இருக்குது. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த ஐஸ் போதைப் பொருளை உற்பத்தி செய்ய பயன்படுத்துகின்ற மூலப்பொருளுடன் சேர்த்து போலீசாரனுடைய சீருடை மற்றும் ஏனைய பொருட்கள் மீட்கப்பட்டமை மிகுந்த அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. இது தொடர்பான விசாரணைகளையும் போலீசார் முன்னெடுத்துள்ளார்கள். எல்ல பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முதல் பேருந்து விபத்து ஒன்று இடம்பெற்று அதிலே 15 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். 17 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விபத்துக்கான காரணம் சம்பந்தமான விசாரணைகள் நடந்துருக்குத்தானே. எனவே அதனுடைய ஒரு கட்டமாக போக்குவரத்து போலீஸுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய பிரதி போலீஸ்மா அதிபர் ஒரு தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கார். என்று சொன்னால் இது முழுக்க சாரதியினுடைய கவனமின்மைதான் காரணம். சாரதி அந்த பேருந்தை கண்ட்ரோலாக செலுத்தல, கட்டுப்பாட்டை மீறி அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள பேருந்து இருக்கல, அதனால தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு என்று சொல்லி இது முழுக்க சாரதியினுடைய கவனமின்மை தான் இந்த விபத்துக்கான காரணம் என்று சொல்லி போக்குவரத்து போலீசாரனுடைய பிரதி போலீஸ்மா அதிபர் தகவல் வெளியிட்டிருக்கின்றார். இந்த விபத்தில் குறிப்பிட்ட அந்த 25 வயது சாரதியும் கொல்லப்பட்டிருந்தார். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர் தான் அந்த சாரதி. இவருக்கு 25 வயது. அந்த விபத்து நடந்த சந்தர்ப்பத்தில் இவர் மது போதையில் இருந்தாரா அல்லது ஏதாவது போதைப் பொருட்கள் பாவித்திருந்தாரா என்கின்ற கோணத்தில் தனியாக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இருந்த போதிலும் கூட போக்குவரத்து போலீசார் தங்களுடைய முதல்கட்ட அறிக்கையை வெளியிட்டுள்ளார்கள். இது முழுக்க சாரதியினுடைய கவனமின்மையால் ஏற்பட்ட விபத்து என்று அவர்கள் கூறியுள்ளார்கள்.
மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் அவர்கள் ஒரு முக்கியமான கருத்தொன்றை கூறியிருக்கிறார். என்னென்று சொன்னால், இப்போ உங்களுக்கு தெரியும், நாட்டில் மிக முக்கியமான பேசு பொருள் என்னென்று சொன்னால் இந்த போதைப் பொருட்களும் போதைப் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கான அந்த மூலப்பொருட்களும் தான். எனவே தொடர்ச்சியாக அவை மீட்கப்பட்டு கொண்டு வருகின்றன, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்கார். என்னென்று சொன்னால், நேற்று மட்டக்களப்பில் நடைபெற்ற ஒரு கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றியக்குள்ள இந்த கருத்தை சொல்லியிருக்கார். இது முழுக்க முழுக்க அரசியல்வாதிகளினுடைய பின்புலத்தோடு தான் இது நடக்குது. அவர்களுடைய ஒரு ஆதரவு இல்லாமல் இவ்வளவு துணிச்சலாக, அதாவது கண்டெய்னராக போதைப் பொருட்களுக்கான மூலப்பொருட்களை இறக்குமதி செய்கிற துணிச்சல் யாருக்குமே வராது. எனவே இது முழுக்க முழுக்க அரசியல்வாதிகளினுடைய பின்புலத்தில் தான் நடக்குது என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் முன்னாள் ஜனாதிபதி ஒருவருடைய மகனும் இந்த போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டிருந்தார் என்று சொல்லி பெயரை குறிப்பிடாமல் பொதுவாக சொல்லியிருந்தவர் முன்னாள் ஜனாதிபதி ஒருவருடைய மகனும் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டிருந்தார் என்று சொல்லி, எனவே இந்த கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் அவர்கள். என்னென்று சொன்னால், இப்போ கருத்துக்களை துணிச்சலாக சொல்ல முடியும். இதுவே கொஞ்ச காலத்துக்கு முதல் இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்லியிருந்தால் அன்றைக்கு இரவுக்கே அவருடைய வீட்டுக்கு ஒரு வெள்ளை வேன் ஒன்று போயிருக்கும். அந்த ட்ரிப்போலி பிளாட்டூன் என்று சொல்லப்படுற ஒரு அமைப்பு இருந்ததானே, அந்த அமைப்பை சேர்ந்த உறுப்பினர்கள் வெள்ளை வேனை கொண்டு போயிருப்பார்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் அவர்களுடைய வீட்டில். ஆனால் அந்த காலம் இப்போ மாறிட்டுது. அதனால் யாருமே எந்த ஒரு கருத்தையும் துணிச்சலாக சொல்ல முடியும். எனவே முன்னாள் ஜனாதிபதி ஒருவருடைய மகன் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டார் என தெரிவித்திருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் அவர்கள். நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற 2 விதமான நீதிமன்ற நடவடிக்கைகள் குறித்த செய்தி. முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹரக்கட்டா என்று சொல்லி உங்களுக்கு தெரியும், அவரும் ஒரு பாதாள உலக குழு முக்கியமான உறுப்பினர். அவரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைப்பதற்கான உத்தரவு நேற்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இம்மாதம் 24ஆம் தேதி வரை அவர் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கும்படி. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், அவருக்கே உயிர் அச்சுறுத்தல் இருக்குது. அதாவது அவரை கொல்வதற்கு ஒரு திட்டம் ஒன்று போட்டிருந்தார்கள். எப்படி என்று சொன்னால், அவரை நீதிமன்றத்துக்கு அழைச்சு கொண்டு வரைக்குள்ள ஊடகவியலாளர் வேடத்தில் போயிட்டு கேமராக்குள்ள துப்பாக்கியை வச்சு சுர்ற என்று சொல்லி அது அம்பலமாயிட்டுது. எனவே அவரை தொடர்ந்து பத்திரமாக விளக்கமறியலில் வைக்க சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. இம்மாதம் 24ஆம் தேதி வரை. நேற்று நீதிமன்றத்துக்கு அவர் நேரடியாக வரையில ஜூம் தொழில்நுட்பம் ஊடாக, இணைய வழியூடாக நீதிமன்ற நடவடிக்கையில் கலந்து கொண்டிருந்தார் பாதாள உலக குழு உறுப்பினர் ஹரக்கட்டா. கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற மற்றொரு முன்னாள் அமைச்சராகிய பிரசன்ன ரணவீர, அவருக்கான வழக்கம் நேற்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதன்போது தொடர்ந்தும் அவரை விளக்கமறியலில் வைக்கும்படி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. அவர் எதுக்காக கைது செய்யப்பட்டவர் என்று சொன்னால், அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஏதாவது ஒரு மோசடியாக தான் இருக்கும் கட்டாயம். 2010ஆம் ஆண்டு பொய்யான ஆவணங்களை காட்டி ஒரு காணியை வித்தவராம். எனவே ஆற்ற காணியை பிடிச்சி வித்தாரோ தெரியல, பொய்யான ஆவணங்களை காட்டி காணி வித்தவராம். எனவே அமைச்சராக இருந்து கொண்டு இங்கே சைட்டில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லேயும் ஈடுபட்டிருக்கார். அது ப்ராப்பரான பிஸ்னஸாக இருந்தால் பரவாயில்லை. அதிலேயும் இந்த மாதிரியான மோசடிகள் தில்லுமுள்ளுகள் செய்த காரணத்தால் இப்போ கைது செய்யப்பட்டு தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணவீர. அடுத்ததாக இன்றைய கேலி சித்திர பகுதி கார்ட்டூன். உங்களுக்கு தெரியும், நாமல் ராஜபக்ச அண்மையில் சொல்லியிருந்தவர், எங்களுடைய கைகள் சுத்தமான கைகள், கரை படியாத கைகள் என்று சொல்லியிருந்தவர். அதுக்கு பிரபலமான சிங்கள ஓவியர் சஜித் பண்டார, உங்களுக்கு தெரியும், சஜித் பண்டாராவினுடைய கேலி சித்திரங்களை நாங்கள் அடிக்கடி சேர்த்துக்கொள்கிறாங்க. ஏன்னு சொன்னால், நியாயமான முறையில் கேலி சித்திரங்களை வரையக்கூடிய ஒரு கலைஞர் அவர் சஜித் பண்டார. எனவே அவர் வரைஞ்ச கேலி சித்திரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் நாமல் ராஜபக்ச நிற்கிறார். சரியோ, நாமல் ராஜபக்சவனுடைய 2 கைகளும் நல்லா தான் இருக்குது, கிளீனாக இருக்குது. ஆனால் அவருடைய உடம்பில் ஏனைய பகுதிகள் எல்லாமே கை, கால், தலை, முகம் எல்லாமே சிவப்பு கலர்லேருந்து கரை படிஞ்சு இருக்குது. சிவப்பு கலர் இரத்த கரை படிஞ்சு கிடக்குது. இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? கைதானே கூட சுத்தம். அவர் என்ன சொன்னவர், நாமல் ராஜபக்ச, எங்களுடைய கைகள் சுத்தம் என்று சொல்லி. அதனால் ஓவியர் சொல்லியிருக்கார், கைகள் சிலவுல சுத்தமாக இருக்கலாம், ஆனால் உடம்பு முழுக்க கரை இருக்குன்னு சொல்லி மிக நுட்பமாகவும் மிகவும் ஆழமாகவும் இந்த ஒரு கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது. இது ஒரு சிங்கள பத்திரிகையில் வந்தது. எனவே நாமல் ராஜபக்ச
ராஜபக்ச இந்த கேலி சித்திரத்தை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பார்த்து என்ன நினைக்கிறாரோ தெரியல. எனவே நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். அதே போல நாமல் ராஜபக்சவினுடைய கேலி சித்திரம் இது. அடுத்தது வந்து நாமல் ராஜபக்சவினுடைய சித்தப்பாவினுடைய கேலி சித்திரம். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கோத்தாபய ராஜபக்ச. உங்களுக்கு தெரியும், கோத்தாபய ராஜபக்ச அவர்களுக்கு எதிராகவும் மிக விரைவில் வழக்குகள் விசாரணைகள் எல்லாம் வந்து இடம்பெறப் போகின்றது. பிரபலமான ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க அவர்களுடைய கொலை வழக்குடன் சம்பந்தப்பட்டதாக. ஏனென்று சொன்னால் அந்த கொலை சம்பவத்துக்கும் கோத்தாபய ராஜபக்சவுக்கும் மிக நெருக்கமான தொடர்புகள் இருக்கு என்று சொல்லி நீண்ட காலமாகவே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருது. எனவே அது சம்பந்தமான விசாரணைகள் மிக விரைவில் தொடங்கப்பட இருக்கின்றது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிலத்தில் வந்து சிவப்பு கலரில் வந்து ஒரு கம்பளம் என்று சொல்ல முடியாது, ஒரு சிவப்பு கலர் வந்து ரத்தத்தை தான் குறிக்கும், ரத்தத்தை. எனவே அதில் வந்து லசந்த விக்ரமதுங்க என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கோத்தாபய ராஜபக்ச என்ன செய்கிறார், ஒரு இங்காலி பக்கம் ஓட ட்ரை பண்ணுறார், முடியலை. பிறகு அங்காலி பக்கம் ஓட ட்ரை பண்ணுறார். இப்படியே மாற்றி இங்கேயும் எங்கேயும் ஓடுறார். ஆனால் அவரால் வந்து அதை விட்டு வெளியில் வர முடியாது. ஏன்னு சொன்னால் அதிலிருந்து தப்பிக்கொள்ள முடியாது. ஏன்னு சொன்னால் இந்த ஒரு கொலை சம்பவத்துக்கும் அவருக்கும் மிக நெருக்கமான தொடர்பு இருக்கின்றது. ஏற்கனவே நிறைய தகவல்கள் வெளிவந்திருக்குது. இப்போ அது சம்பந்தமான விசாரணைகள் மிக விரைவில் இடம்பெறும் என்று சொல்லப்படுகிறது. எனவே நாமல் ராஜபக்சவை பற்றியதும் அவருடைய சித்தப்பா பற்றியதுமான இந்த 2 கேலி சித்திரங்கள் தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.